அகமதாபாத் விமான விபத்து பைலட்டின் பிழையால் ஏற்பட்டிருக்கலாம்னு முன்னாள் விமானி சொல்லியிருக்காரு. யாரும் நினைச்சு பார்த்திடாத பேரழிவு பைலட்டின் கவனக்குறைவால் நிகழ்ந்ததா அல்லது வேறு ஏதேனும் காரணமான விளக்குது இந்த தொகுப்பு. கடந்த ஜூன் 12ஆம் தேதி அகமதாபாத்ல இருக்கிற சர்வதேச விமான நிலையத்தில இருந்து லண்டனுக்கு பிற்பகல் 1:38 மணிக்கு ஏர் இந்தியா விமானம் புறப்பட்டுச்சு. இதுல பயணிகள், பைலட், கோ பைலட், விமான பணிப்பெண்கள் உட்பட 242 பேர் பயணிச்சாங்க. விமானம் டேக் ஆஃப் ஆன சில நொடிகள்லயே கீழே விழுந்து நொறுங்குச்சு. இதுல விமானத்துல பயணிச்ச 241 பேர் உட்பட 270 பேர் இறந்தாங்க. நாட்டையே உலுக்குன இந்த விமான விபத்து எப்படி நடந்துச்சுன்ற கேள்விதான் எல்லார்ட்டையும் இருக்கு. தொழில்நுட்ப கோளாறா, எரிபொருள் காரணமா, விமானியோட கவனக்குறைவா, விமானத்துல பராமரிப்புல குறைபாடா அப்படின்ற கேள்விகள் முன்வைக்கப்பட்டுச்சு. இந்த சூழல்ல விமானம் விபத்துக்குள்ளானதுக்கு விமானியின் கவனக்குறைவு கூட காரணமா இருக்கலாம்னு முன்னாள் விமானியும் விமான போக்குவரத்து நிபுணருமான அலோக் சிங் தெரிவிச்சிருக்காரு. இது தொடர்பா பேசின அவரு, விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தை பார்க்கும்போது கீழே இருந்து மேலே எழும்புவதற்கான லிப்ட் செயல்படாத நிலை ஏற்பட்டிருக்கலாம்னும், இதனால ஏற்பட்ட எரிபொருள் பற்றாக்குறையால விமானத்தோட 2 என்ஜின்களும் விமானம் மேல பறப்பதற்கான உந்துதல் இழப்பு ஏற்பட்டிருக்கலாம்னும் சொல்லப்படுது. என்ஜின்குள்ள எரிபொருள் சரியா கிடைக்காத பட்சத்துல விமானம் மேல செல்லாம கீழ் நோக்கி சென்றிருக்கலாம். இந்த நிகழ்வு விமானத்துல இருந்த பைலட்டின் பிழையா இருக்கலாம்னு சொல்றாரு. இந்திய விமானம் விபத்துக்குள்ளானதுக்கு விமானியின் தவறுதான் காரணம்னு முன்னாள் விமானப்படை விமானி ரியான் போடன்ஹெய்மர் சொல்லியிருக்காரு. போயிங் 737 மற்றும் ஏர்பஸ் 320 விமானங்களை இயக்கிய அனுபவம் கொண்ட போடன்ஹெய்மர் விபத்திற்குள்ளான விமானத்தோட வீடியோவை பார்த்து தன்னுடைய கருத்தை பகிர்ந்திருக்காரு. அதுல விமானங்கள் புறப்படும் போதும் தரையிறங்கும் போதும் அதன் சக்கரங்கள் உள்ளிழுக்கப்படும், அதே நேரம் விமானத்துல இருக்கும் பிளாப்ஸ் என்ற அமைப்பு விரிந்த நிலையில இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. இந்த பிளாப்ஸ் அமைப்பு தாழ்ந்த நிலையில இருக்கும்போது விமானம் புறப்படும். அப்படி விமானம் புறப்பட்டு மேலே எழும்போது கியர் அப் என்று பைலட் கூறுவார். அவரோட இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டு பக்கத்துல இருக்கும் கோ பைலட் விமானத்துல இருக்கும் லிவரை இழுத்து விமானத்தோட சக்கரங்களை உள்ளிழுப்பார். லேண்டிங் கியர் உள்ள இழுக்கும் போது ரெக்கையின் பிளாப்ஸ் கீழ் நோக்கி இருக்கணும். ஆனா ஏர் இந்தியா விமானத்துல சென்ற கோ விமானி தவறுதலா பிளாப்ஸை உள்ள இழுத்து இருக்கலாம். இதனால பிளாப்ஸ் மேல் நோக்கி இருந்த காரணத்தால விமானம் கீழே நோக்கி சென்றிருக்கலாம்னு சொல்றாரு. இது மட்டும் இல்லாம அகமதாபாத்ல இருந்து புறப்பட்ட விமானம் 30 நொடிகளுக்கு பிறகும் தரையிறங்கும் சக்கரம் வெளியே இருந்ததையும் பிளாப்ஸ் உள்ள இழுக்கப்பட்டிருந்ததையும் குறிப்பிட்ட அவர், விமானத்தின் ரெக்கைகள் சமமா இருந்ததற்கு கோ பைலட்டோட கவனக்குறைவா நிகழ்ந்திருக்கலாம்னு சொல்றாரு. ஒருவேளை துணை விமானியால இந்த தவறு நிகழ்ந்திருந்தா அதை உணர்ந்து விமானி சரி செய்வதற்குள்ள நேரம் கடந்து விமானம் விபத்துல சிக்கி இருக்கலாம்னு ரியான் போடன்ஹெய்மர் சொல்றாரு. இதே போல விமான விபத்து குறித்து அமெரிக்க விமானப்படையின் முன்னாள் கேப்டன் ஸ்டீவ் விமானத்தோட 2 என்ஜின்களும் பழுதானதா சொல்றாரு. இது தொடர்பா பேசின அவரு, விபத்துக்குள்ளான விமானத்தின் நடுப்பகுதியில சிறிதா ஒரு பகுதி நீட்டி இருக்கிறது பார்க்க முடியுது. இந்த சிறு அமைப்புக்கு ராட்னு பெயர்னு சொல்றாரு. அதாவது ராம் ஏர் டர்பைன். பொதுவா சாதாரணமா செல்லும் விமானத்துல ராட் பகுதி வெளியே தெரியாது. என்ஜின் கோளாறு ஏற்பட்டாலோ, விமானத்தில் எரிபொருள் இழப்பு அல்லது எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் பழுதானாலோ அவசரத்தை குறைக்கும் ராட் அமைப்பை விமானி பயன்படுத்துவார். இப்படி ஒரு நிகழ்வு விபத்துக்குள்ளான விமானத்திலையும் நிகழ்ந்திருப்பதா ஸ்டீவ் சொல்றாரு. மேலும் ராட் அப்படின்றது அவசர காலத்துல அதிக ஆற்றலை பெற பயன்படுத்தப்படும், இதையே ஏர் இந்தியா விமானத்தின் பைலட்டும் பயன்படுத்தி இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு. ஒருவேளை இப்படி ஒரு தவறு நிகழ்ந்திருந்தா விமானத்தோட கருப்பு பெட்டியில நிகழ்ந்தவை அனைத்தும் பதிவாகி இருக்கலாம். அதன் மூலமா விமான விபத்தின் காரணம் கண்டறிஞ்சு வருங்காலத்துல இது போல நடக்கிறத தவிர்க்க விமானத்துறை தரப்பில் நடவடிக்கை எடுக்கப்படலாம்னு சொல்லியிருக்காரு. இதே நேரம் நடந்த விமான விபத்து நல்ல பாடம்னும், இனிவரும் காலங்கள்ல இது போன்ற விபத்து நடக்காம இருக்க அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்படும்னும் விமானத்துறை அமைச்சர் ராம்மோகன் ராயுடு தெரிவிச்சிருக்காரு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.